மே 12, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 318 எழுத்தாளர் கே. பாலமுருகனின் சிறுகதை மாதாவின் செவி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அவர்தான் கடைசி ஆசைன்னு முன்னையே சொல்லியிருக்காரு. உனக்கு என்னடா அவ்வளோ பிடிவாதம்? டேவிடின் கைகள் பீட்டரின் தோள் மீது இருந்தது. எந்த பிடிக்கும் தளராத தேகம் அது. பீட்டருக்கு நெஞ்சு பகுதியில் வியர்த்திருந்தது. கடந்த 2 வாரமாக மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் என்று பயங்கர அலைச்சலின் உச்சத்தில் இருந்தார். கண்களைச் சுற்றி அடர்ந்திருந்த கருவளையங்கள் உறக்கமற்ற 2 கண்களின் தொய்வையும் பூதாகாரமாக காட்டின. பீட்டரின் மனம் அமைதியின்மையில் இருந்தது. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். பீட்டரின் மனைவி அந்தோனியம்மாள் மரிய சூசையின் பக்கத்தில் நின்றவாறு பைபிள் வசனத்தை சத்தமாக வாசித்தாள். டேவிட் சற்று நேரம் அமைதியாக வசனத்திற்கு மரியாதை கொடுத்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார். மாதா கோயிலில் பார்த்துக்கிற குடும்பத்தில் உள்ளவனுக்கு இம்புட்டு திமிர் இருக்கக்கூடாதுடா. சொல்கிறேன் கேட்டுக்கோ. பீட்டரின் அப்பாவான மரிய சூசையை சிறிது நேரத்திற்கு மாதாவின் சிற்றாலயத்தில் வைத்திருந்தார்கள். மருத்துவமனையிலிருந்து இனி பயனில்லை, வீட்டிற்கு அழைத்து போகச் சொல்லிவிட்டார்கள். சொந்தமாக ஆம்புலன்ஸ் வண்டி வாடகை எடுத்துத்தான் பீட்டர் அவரை திங்கி கம்பத்துக்கு கொண்டு வந்தார். அவருடைய உயிர் வாழ்ந்து கழித்த வீட்டில்தான் போக வேண்டும் என்ற முடிவு. ஆம்புலன்ஸில் அவரோடு அமர்ந்து வந்த அந்தோனியம்மாள் நேராக சிற்றாலயத்தில் இறக்கிவிடச் சொன்னதை பீட்டரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வந்து சேர்ந்ததும் பீட்டருக்கு கடும் கோபம். ஆள்கள் கூடிவிட்டதால் கடுமையாக நடந்து கொள்ள முடியாமல் அமைதியாகிவிட்டார். மரிய சூசை மாதாவின் கண்களையும் சிற்றாலயத்தின் விட்டத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். அழ முடியாமல் கண்ணீரை உள்ளுக்குள்ளே இறுக்கி பிடித்திருந்தார். ஈரம் பளபளக்கும் மரிய சூசையின் கண்களை குழந்தைகள் எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் அமர்ந்து கொண்டனர். மரணத்தை எட்டி நிற்பவர்களின் கண்கள் வித்தைக்காரர்களின் கண்கள் போல் ஆகிவிடும். சுற்றி இருப்பவர்கள் அவற்றை பார்ப்பதில் இயல்பாகவே ஆர்வம் காட்டுவார்கள். ஆமா, இவர் இத்தனை வருஷம் கோவில்னு கிடந்தாரு. சொந்த பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சாரு? இப்போ மாதா வந்து காப்பாற்றட்டும். அந்த அதிசயத்தை நானும் பார்க்குறேனே. சும்மா போறீங்களா? சுற்றி உறவினர்கள் சிலர் இருந்தனர். பீட்டர் குரலை உயர்த்தி பேசியதும் சிறு சலசலப்பு உண்டானது. திங்கி கம்பத்தில் உள்ள 15 குடும்பங்கள் மட்டுமே இந்த மாதா சிற்றாலயத்தை மாற்றி மாற்றி பராமரித்து வருகின்றனர். அதில் மரிய சூசையின் குடும்பம்தான் துவக்கத்திலிருந்து முழு பொறுப்பையும் ஏற்றிருந்தது. மாதா முன்னுக்குத்தான் சொல்றேன், இவருக்குன்னு ஏதாச்சும் நல்லது நடந்திருக்கா? இப்போ இவர் உயிர் வீட்டில் தான் போகணும். நான் கூட்டிட்டு கிளம்ப போகிறேன். பீட்டர் அப்படி சொன்னாலும் அவருடைய கால்கள் எங்கும் நகரவில்லை. பீட்டர் அவருடைய அப்பாவை கடந்த 5 ஆண்டுகளாக வீட்டில் வைத்து கவனித்து வருகிறார். மற்ற பிள்ளைகள் கோலாலம்பூர், ஜொகூர் என அங்கே வீடு குடும்பம் என்று இருந்துவிட்டனர். கடைசி வரை யாரும் உதவிக்கு வரவில்லை என்று அவருக்கு எப்பொழுதும் உள்ளுக்குள் அடங்காத கோபம் உண்டு. ஒரே கம்பத்தில் இருக்கிறோம். 4 நடந்தா எங்கள் வீடு. சொந்த தம்பி தானே. சித்தப்பா வந்து பார்த்தாரா? எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அப்புறம் என்ன? டேவிடினால் மேற்கொண்டு ஏதும் பேச முடியவில்லை. பீட்டரின் கேள்விக்குள் தனிப்பட்ட ஆதங்கங்கள் நிறைந்திருந்தன. அந்த குடும்பத்தில் தனியாளாக இருந்து அனைத்தையும் கவனித்து வருகிறார். அவன் பேசுறான்னா அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உடம்பு முடியாத அப்பனை இப்போ வரைக்கும் வச்சு பார்த்துக்கிறான். டேவிட் பீட்டரின் தாய் மாமா பக்கத்தில் நின்றிருந்த யாரோ ஒரு பையனிடம் சொல்லிவிட்டு முகத்தில் வழிந்த வியர்வையை வழித்து விட்டார். டேவிட் பினாங்கில் இருப்பதால் எப்பொழுதாவது குடும்பத்தில் ஏதாவது தேவை என்றால் வந்துவிட்டு போவார் என்பதை தாண்டி அவருடைய பேச்சுக்கு பெரிய மரியாதையெல்லாம் இருந்ததில்லை. அதை அவரே பலமுறை வந்து பரிசோதித்து ஏமாந்துதான் போவார். அதுவும் மாதா சிற்றாலயம் இருப்பதால் மட்டுமே அவர் இங்கு வந்து போக முடிந்தது.
இப்போ நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அவரை. இங்கே வச்சு என்ன செய்யறது? மாதா தூக்கி மடியில் வச்சு காப்பாற்றவா போகிறாங்க? பீட்டரின் கோபமும் ஆதங்கங்களும் அவருடைய பேச்சில் கலந்திருந்தன. சிவந்த கண்கள் அழுவதற்கு தயாராக இருந்தன. சும்மா இருடே, மாதாவை எதிர்த்து பேசாத, அவங்க பெரிய தாயிடே. மரிய சூசையின் வயதை ஒத்த இன்னொருவர் எழுந்து அவரின் உடல் கிடத்தி வைக்கப்பட்டிருந்த கட்டிலின் பக்கம் நின்றார். உடல் இழைத்திருந்தாலும் அதை அவர் விரைத்து காட்டினார். துயரத்திற்குள் அமிழ்ந்து போகாமல் இருப்பதற்கான உத்திகளுள் ஒன்று. மாதா சிற்றாலயத்தின் கோபுரத்தில் உள்ள பலகை சிலுவை அதன் வெண்மையை இழந்து மெல்ல பழுப்பேறி பல நாள் ஆகியிருந்தது. கம்போங் திங்கியில் இருந்த மக்களுக்காக 1935 கட்டப்பட்ட சிற்றாலயம் இது. தோட்டத்து மக்களால் தொடர்ந்து கவனிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. வாரம் ஒரு குடும்பம் பொறுப்பெடுத்து கொண்டு சமைத்து உணவு கொண்டு வருவதும் பிறருக்கு பரிமாறுவதும் என கவனித்துக் கொள்வார்கள். 1970களில் சிற்றாலயத்தின் திருவழிபாட்டு குழுவின் தலைவராக மரிய சூசை தான் நியமிக்கப்பட்டிருந்தார். பின்னர் 1981 வீழைப்பு திட்டத்திற்காக மாதா சிற்றாலயத்தை அகற்றும்படி அரசு உத்தரவிட்டது. வேறு நிலம் இல்லாமலும் மாதாவை எங்கு கொண்டு போவது என தெரியாமலும் அனைவரும் திண்டாடி போனார்கள். அப்பொழுது தலைவராக இருந்த மரிய சூசை தான் தம் வீட்டில் வைத்து வழிபடலாம் என்று கூறி மாதாவை அழைத்துச் சென்றார். மரிய சூசை வீடு அப்பொழுது தோட்டமாக இருந்த திங்கியில் கொஞ்சம் பெரிய வீடு. 1987 வரை அவர் வீட்டில்தான் ஒன்று கூடுதலும் ஜெப வழிபாடுகளும் நடந்து வந்தன. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அவருடைய வீட்டின் இடப்பாகத்தில் உள்ள காலி இடத்தில் மாதாவை வைத்து ஒன்று கூடி ஜெபங்கள் நடந்தன. மாதா எங்க நின்னா என்னடே, அவளோட பார்வை நம்ம எல்லாத்து மேலேயும் இருக்கும். மரிய சூசை வீட்டிற்கு மாதா சிலை வந்ததிலிருந்து அவர் தன்னை சேவகராக மட்டுமே பாவித்து வந்தார். வருவோர் போவோரிடம் மாதாவின் பெருமையை சொல்லி துயரென்றால் மாதாவிடம் வாருங்கள் என்று பிரசங்கிக்கவும் தொடங்கினார். நோயில் படுக்கும் வரை மாதாவிற்காக அவர் படாத பாடில்லை. பக்கவாதம் ஏற்பட்ட சில நாள்களுக்கு பின்னர் மாதாவின் புனித தீர்த்தத்தை தெளித்து ஜெபிக்க வந்தவர்களை கோபத்தோடு கடிந்து கொண்டார். உளறல் வார்த்தைகளில் சாபமிட்டார். அவரை மாதா சிற்றாலயத்துக்கு அழைத்து போக வேண்டாம் என அடம் பிடித்தார். தன்னை மாதா கைவிட்டு விட்டார் என்று இரவெல்லாம் புலம்பினார். சுங்கை பட்டாணி பெரிய மருத்துவமனையில் இருந்தபோது கூட அவர் வாயிலிருந்து மாதாவின் பெயர் உச்சரிக்கப்படவில்லை. மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டதா என்று கூட அவர் விசாரிக்கவில்லை. பிறகு ஒரு மழை நாளில் மின்சார தாக்குதல் ஏற்பட்டு சிற்றாலயம் இருண்டு போனதை பார்த்து மனம் பதற்றம் கொண்டார். பீட்டரை போய் பார்க்கும்படி தொல்லை செய்தார். மாதா என்ன விடமாட்டாங்களே, நானும் மாதாவை விடமாட்டான். மரிய சூசை நகர முடியாமல் படுக்கையில் கிடந்தபோது திடீரென புலம்பத் தொடங்கிய வார்த்தைகளை அந்தோணியம்மாள் தினமும் கேட்டுக்கொண்டிருந்தாள். மரிய சூசையின் வாய் தானாக திறந்து மூடிக்கொண்டிருந்தது. அவருடைய பார்வை முழுவதும் மாதாவின் கண்கள் மீதே இருந்தது. அவை நியாயம் கோரும் தொனியில் இருக்கிறதென அந்தோணியம்மாள் நினைத்தாள். அவருடைய தலையை தடவி சாந்தப்படுத்தினாள். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மரிய சூசை பார்த்து கவனித்து தூக்கி சுமந்த மாதாவின் முன்னே ஏதேதோ கேள்விகள் கேட்க நினைக்கும் விழிகள். வெள்ளை நிற ஆடையில் அவருடைய இரு கைகளையும் தழுவியிருந்த நீல நிற அங்கியுடன் மாதாவின் முகம் தெளிவாக தெரிந்தது. கழுத்தில் காலையில் போட்ட மாலையும் அவருடைய காலுக்கடையில் இரு ஜாடியில் கொத்து பூக்களும் வெட்டப்பட்டு செருகப்பட்டிருந்தன. 2 படிக்கட்டுகள் மாதா நின்றிருந்த கெபிக்கு கீழாக இருந்தன. அதன் மீது மெழுகுவர்த்தி கொளுத்தி வைப்பதற்கான தண்டுகளும் இருந்தன. பெரும்பாலும் கொளுத்தப்பட்ட மெழுகுவர்த்திகள் உருகி அதன் மெழுகு மிச்சமாய் தண்டுகளின் மீது ஒழுகி இறுகியிருந்தன. சிறு சிறு பாறைகள் சிமெண்டுடன் பொருத்தி கட்டப்பட்டிருந்தன. மாதா அருவியின் நடுவில் இருக்கும் பாறைகளுக்குள் நின்றிருப்பது போன்று காட்சி அளிப்பார். சரிங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? மாதாவையே வெறிக்க பார்த்து கொண்டிருக்கும் மரிய சூசையின் கண்கள் அந்தோணியம்மாளுக்கு ஏதோ தகவல் சொல்ல முயன்று கொண்டிருப்பதாக அவள் நினைத்தாள். ஒரு முறையாவது மரிய சூசையை
இங்கு கொண்டு வந்து மாதாவின் முன் படுக்க வைத்து விட வேண்டும் என்ற அவளுடைய தவிப்பு இப்பொழுது அடங்கி இருந்தது. கூட்டிட்டு போகலாம், இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறது? இப்போ என்ன அவர் ஏஞ்சி உக்காந்து மாதாவுக்கு மெழுகுவத்தியா ஏற்ற போகிறாரு? பீட்டருக்கு அங்கிருக்க பிடிக்கவில்லை என்பதைப் போல் கூட்டத்தில் காட்ட முயன்றார். பீட்டர் முரட்டு குணம் உள்ளவர் என்று திங்கி கம்பத்திற்கு தெரியும். சுற்றியிருந்த உறவினர்கள் ஒன்றும் சொல்லாததால் அந்தோனியம்மாள் மரிய சூசையின் தலைமாட்டில் ஒரு நாற்காலியை போட்டு அமர்ந்து விட்டாள். மாதா சிற்றாலயத்தின் உட்புறத்தில் வரிசையாக இருத்தி வைக்கப்பட்டிருக்கும் மர இருக்கைகளுக்கு முன்னே இருக்கும் பலகையில் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்க வசதியாக இருக்கும். டேவிட் அங்கு போய் மண்டியிட்டு கைகளை பலகையின் பிடியின் மீது வைத்து கோர்த்து கொண்டார். கண்களை மூடி தமக்குள் இருக்கும் இறுக்கங்களை தளர்த்த முயன்றார். டே, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னடே பண்ணுவீங்க? என்னை திங்கி சுடுகாட்டில் புதைச்சிருங்க, பயமாயிருக்குடே, சாவாமல் இருக்க முடியாதா? மரிய சூசை பேச்சை இழப்பதற்கு முன் மருத்துவமனையில் பீட்டரின் கைகளை பிடித்து கேட்டுக்கொண்ட வேண்டுதல் அது. மாதாவை பார்த்து ஜெபிக்கும்போது இருக்கும் அதே கெஞ்சும் நிலையில் மரிய சூசையின் கண்கள் இருந்தன. பீட்டர் அவருடைய மரணம் குறித்த பயத்தை போக்க பல முயற்சிகள் செய்து பார்த்தார். கடைசி வரை அவரை சமாதானப்படுத்த முடியவில்லை. மரிய சூச, மாதா மாதா நீ இருக்க, கூட உள்ள தம்பி தங்கச்சிங்கள உன் கண்ணுக்கு தெரியல. இதோட கோவிலுக்கும் உன் வீட்டு பக்கமும் என் கால் வராதுடே. மரிய சூசையின் தம்பி ஞான பிரகாசம் கடைசியாக சிற்றாலயத்தின் முன் நின்றுதான் கத்திவிட்டு போனார். அதற்கு பிறகு இந்த பக்கமே அவர் வரவில்லை. இப்படித்தான் அவருடைய பல நண்பர்களும் அவரை விட்டு போயினர். என்ன ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட கம்பத்தை விட்டு அவன் வரமாட்டான். எப்படி அவங்க கூட உறவாயிருக்க முடியும்? அவரை விட்டு போனவர்களை நினைத்து பீட்டர் வருத்தப்படுவதா கோபப்படுவதா என்று தெரியாமல் குழம்பி போயிருந்தார். சிற்றாலயத்திற்கு வெளியில் ஓரிடத்தில் நிற்க முடியாமல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். மாதா சிற்றாலயத்தின் வாசலோரத்திலுள்ள சமையலிடத்தில் தூக்கி வீசப்பட்ட பூக்கள் அங்கேயே தேக்கி வைக்கப்பட்டிருந்தன. நேற்று இங்குதான் இறந்து போன வில்லியத்தின் இறுதி சடங்கு திருப்பலியும் நிறைவேற்றப்பட்டது. வெளியாள்கள் மரிய சூசையை பார்க்க சிற்றாலயத்திற்குள் வர துவங்கியதும் அந்தோனியம்மாள் புடவை முந்தானியை எடுத்து தலையில் முக்காடு போட்டு கொண்டாள். திங்கி கம்பத்திலிருந்து பின்னர் சுங்கை பட்டாணிக்கு மாறிப்போனவர்கள் சிலர் வந்திருந்தனர். அனைவரும் வந்து மரிய சூசையின் கண்களை உற்று பார்த்தனர். இந்த கண்களை சிலரால் மறக்க முடியாது. பிள்ளைக்கு காய்ச்சல் என்றாலும் இரவில் உறக்கமில்லாமல் உடல் அனத்தினாலும் உடனே மரிய சூசை வீட்டிற்குத்தான் தூக்கி கொண்டு வருவார்கள். அது நள்ளிரவாக இருந்தாலும் அவர் குழந்தையின் நெற்றியில் சிலுவையிட்டு ஜபித்து அனுப்புவார். மரிய சூசை செய்து வந்த அனைத்து சேவைகளையும் பின்னர் கடந்த 5 ஆண்டுகளில் பீட்டரால் முறையாக கடைப்பிடிக்க முடியவில்லை. அந்தோனியம்மாளைத்தான் அனுப்பி வைப்பார். ஒன்றும் ஆகாதுமா, மாதா கோவிலோட உச்சியில் உள்ள சிலுவையை பார்த்து ஜெபிச்சுட்டு போங்க, மாதா கூடவே வருவாங்க. நல்லாச்சின்னா வெள்ளிக்கிழமை வந்து மெழுகுவத்தி ஏற்றிருங்க. மாதாவுக்கு வேற என்ன வேணும்? உள்ளத்தை ஒப்பு கொடுத்தா போதும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கனிவும் ஆசீர்வாதமும் இருந்ததாக நம்பினர். மரிய சூசையும் தவறாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாதாவிற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி சிறிது நேரம் அமர்ந்து விட்டு வருவார். கம்பத்தில் உள்ள அவருடைய நண்பர்கள் சிலர் இறந்து போக துவங்கியதும் மாதா சிற்றாலயத்தில் மெழுகுவர்த்தி எரியும் நேரமும் அதிகமானது. மாதா இருக்கும்போது என்னடே கவலை, அவ பார்த்துக்குவா. மரிய சூசை தமக்குத்தான் அதிகமாக இந்த வசனங்களை சொல்லிக் கொள்வார். அவரை பங்கு குருவானவர் என்றும் மறைந்த தந்தை என்றும் கம்பத்திற்குள் பேசிக்கொண்டனர். முதலில் அதை கேள்வியுற்று மரிய சூசை துடித்து போனார். என்னடே, அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். சும்மா மாதாவை பார்த்துக்கிட்டேன்னு என்ன குருவானவர் ரேஞ்சுக்கு பேசாதீங்களே, பெரிய தப்பு. ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு.
எனக்கு மாதா ஆரோக்கியமான தேகம் கொடுத்தா போதும் டே, வேற என்ன வேணும்? ஓயாமல் இரவெல்லாம் பீட்டரிடமும் மருமகள் அந்தோணியம்மாளிடமும் புலம்பிக் கொண்டிருப்பார். தண்ணீர் அதிகம் குடித்து விட்டதால் சட்டென வீங்கிவிடும். தமது பெருத்த கால்களை நீட்டியவாறு அமர்ந்து வாசலை பார்த்து கொண்டிருப்பார். மாதா சிற்றாலயத்திலிருந்து அருள் பெருகி தம் கால்களை குணப்படுத்தும் என்று காத்திருந்து அப்படியே உறங்கி போவார். மாதா ஆலயத்தை பார்த்து மரிய சூச ஜெபிச்சாருன்னா அந்த மாதா எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. இது நானே ஆலயத்தில் பல தடவை சாட்சி சொன்ன வார்த்தை. அங்குள்ள பலரும் சொல்லும் வாடிக்கையான வார்த்தைகள் அவை. மரிய சூசை வேண்டாம் என்றாலும் அப்போதைக்கு குருவானவரிடத்தில் இருந்து திங்கி மக்களின் துயரங்களை மாதாவிடம் கொண்டு செல்லும் சக்தி மரிய சூசைக்கு இருப்பதாக பேசி வந்தனர். வருடத்திற்கு ஒருமுறை மாதா கோவிலில் திருவிழா நடக்கும். டிசம்பர் 8ஆம் தேதியில் 4 பெரிய கூடாரங்களை கோவிலை சுற்றி போட்டு கம்பத்தில் உள்ளவர்களும் திருவழிபாட்டு குழுவும் இணைந்து சுங்கை பட்டாணி பங்கு குருவானவரின் தலைமையில் திருவிழாவை சிறப்பாக நடத்தி விடுவார்கள். மறைத்தந்தை சாமுவேல் வந்து திருவிழாவை நடத்தி கொடுப்பார். திருப்பலியை கொண்டாடும் போதெல்லாம் கூட்டம் மாதா கோவிலில் அலைமோதும். இடமில்லாமல் ஆண்களும் பெண்களும் ஆலயத்துக்கு வெளியில் உட்கார்ந்து கொண்டு திருப்பலியில் கலந்து கொள்வார்கள். நற்கருணைக்காக குருவானவர் கொடுக்கும் அப்பத்திற்கு இறைமக்கள் ஆர்வத்துடன் காத்திருப்பார்கள். திங்கி கம்பத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு நடந்த அற்புதங்களை சாட்சி சொல்லும்போது கேட்க மகிழ்ச்சியாய் இருக்கும். அதில் கோலாலம்பூரிலிருந்து வந்த ஜெனியின் சாட்சியை இன்றும் யாராவது நினைவு கூர்ந்து பேசுவார்கள். மாதா கோவிலுக்கு வந்தோம்னா எங்களை உட்கார வச்சு என்ன இருந்தாலும் மாதாவை வேண்டிக்கிட்டு ஒரு மெழுகுவத்தியை கொளுத்திட்டு போங்க. அது உருகிற மாதிரி உங்கள் கஷ்டம்லாம் உருகி காணாமல் போயிரும்னு மரிய சூசா அண்ணா சொல்லும் அந்த ஒரு வார்த்தை அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். ஆலேலூயா ஆலேலூயா. சாட்சி சொல்லி முடிந்ததும் அவர் மயங்கி விழுந்த சம்பவம் கம்பத்தில் பரவலாக பேசப்பட்டு மரிய சூசை பற்றியும் திங்கி கம்பத்து மாதா பற்றியும் நிறைய பேர் பேச துவங்கினார்கள். அதே போன்ற இன்னொரு சம்பவமும் உண்டு. ஒரு நடுத்தர வயது மிக்க பெண்ணும் சிறுமியும் சிற்றாலயத்துக்கு வந்த தருணத்தில் மரிய சூசை சிற்றாலயத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். சட்டென உள்ளே நுழைந்தவர்கள் மாதாவின் கெபியின் முன்னே மண்டியிட்டு அழத் துவங்கிவிட்டனர். அதுவும் சிறுமியின் அழுகை அப்பழுக்கற்று நிறைந்திருந்தது. மரிய சூசையும் கலங்கி விட்டார். என்ன சொல்வதென்று தெரியாமல் அவர்கள் இருவரும் அழுது முடிக்கும் வரை அமைதியாக நின்றிருந்தார். மாதா முன்னுக்கு நம்ம உள்ளத்தை ஒப்பு கொடுத்து அழுதா அவங்க நமக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடுவாங்க. உங்களுக்கு என்ன பர்சனல்னு தெரியல, ஆனால் மாதா கருணையானவங்க. அவங்க முன்னுக்கு வந்து நின்னா எல்லாம் சரியாயிடும். மரிய சூசை பேசிய முதல் வார்த்தைகளே அவர்களுக்கு அரவணைப்பாகி விட்டது. அன்று இருவருக்கும் புனித தீர்த்தத்தை கொடுத்து ஜெபம் செய்து அனுப்பி வைத்தார். குருவானவர் கூட மரிய சூசை மீது மக்கள் வைத்துள்ள அன்பையும் மரியாதையையும் கண்டு வியந்துதான் பேசினார். இப்போ நான் கூட்டிக்கிட்டு போகவா, இல்லை எல்லாம் இங்கேயே முடியணுமா? அவரோட கடைசி மூச்சியே எங்கள் வீட்டில் தான் போகணும். பீட்டர் மீண்டும் சிற்றாலயத்துக்குள் நுழைந்து சத்தம் போட துவங்கினார். அனைவரும் அமைதியாக இருந்ததை கண்டதும் பீட்டரும் அமைதியாக இருந்தார். யாரேனும் மறுப்பு சொல்லி இன்னும் சிறிது நேரத்தை கடத்தினால் என்ன என்பது போல் அவருடைய ஆழ்மனம் சொல்வது யாருக்கும் கேட்க வாய்ப்பில்லை. இப்ப மரிய சூசை தாத்தா உயிர் எங்கத்தான் போகும்? சுற்றியிருந்த சிறுவர்கள் அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர். மரிய சூசைக்கு மூச்சு அதிகமாக இறைத்து கொண்டிருந்தது. கண்கள் இப்பொழுது மாதாவையும் அந்தோணியம்மாளையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தன. அவளிடம் கண்களை அசைத்து சிற்றாலயத்தின் வாசல் கதவை காட்ட முயன்றார். அந்தோணியம்மாள் நெற்றியில் மொய்த்து கொண்டிருந்த ஈக்களை விரட்டிவிட்டாள். பீட்டருக்கு மருத்துவர் சொல்லி அனுப்பிய செய்தி மிகுந்த துயரத்தை அளித்திருந்தது. இன்னும் ஓர் இரவை தாண்டுவார் என்பது சந்தேகம்தான். மரிய சூசையின் உயிர் போராடி கொண்டிருப்பது அவருடைய மூச்சின் ஏற்ற இறக்கத்தில் கேட்க முடிந்தது.
உயிர் வாழ்வதற்கான கடைசி போராட்டத்தில் மரிய சூசை இருந்தார். பீட்டரு, உங்க அப்பா இந்த செப்பல்ல நின்றுக்கிட்டு எத்தனை பேருக்கு ஜெபிச்சிருப்பாரு, எத்தனை வீட்டுக்கு போய் மன்றாட்டு ஒப்பு கொடுத்திருப்பாரு. மாதாவ சொந்த நிலம் கொடுத்து காப்பாத்துவருடா பீட்டரு. யாரோ ஒரு பெண்மணி அழுது கொண்டே சிற்றாலயத்துக்குள் வந்து சேர்ந்தார். அழுகையும் கேவலும் உள்ளிருந்து பெருகி மாதாவின் செவிகளை தாண்டி வெளியே வந்தன. இன்னும் எவ்வளவு நேரம்? அவரோட உயிர் வீட்டில் போகட்டும்னு சொல்லிட்டேன். இங்கே போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. போதும், எங்கள் குடும்பம் இந்த கோவிலுக்கு கொடுத்த சேவை. பீட்டர் பிடிவாதமாய் வாசலில் நின்றிருந்தான். சுற்றியிருந்தவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றனர். சட்டென பீட்டரின் அத்தை சந்தன மேரி அழுது ஆர்ப்பரித்து கொண்டே சிற்றாலயத்துக்குள் நுழைந்தாள். கடந்த வருடம்தான் மகனுடன் திங்கி கம்பத்தை விட்டு பட்டவர் போய் அங்கேயே தங்கிவிட்டாள். அவர் இருக்கும்போது திருவழிபாட்டு குழுவுடன் சேர்ந்து நிறைய சேவைகள் செய்துள்ளார். மரிய சூசைக்கும் பல சமயங்களில் ஒத்தாசையாக இருந்துள்ளார். பிறகு மகனுடன் சேர்ந்து கொண்டு மாதாவை மறுத்துவிட்டு வேறு சபைக்கு போய்விட்டார். அப்பொழுது போகும்போது மரிய சூசை அவளை விடாமல் மாதாவிடமே திரும்பும்படி கெஞ்சினார். அண்ணா, நீ என்ன சொன்னாலும் பையன்தான் ஆண்டவரோட இறுதி வாக்கு. மாதா ஒரு மனுஷாளு. ஆண்டவர் உலகத்துக்கு வர அவங்கள கருவியா பயன்படுத்திக்கிட்டாரு. கிறிஸ்துவானவங்க நம்ம பைபிளுக்கு விரோதமா நடந்துக்க கூடாது. மேரி அத்தை மரிய சூசையின் வீட்டு வாசலில் வைத்துத்தான் அப்படி சொன்னார். மேரி, தாய் மூலம் ஆண்டவர்கிட்ட போகும்போது அதோட கருணை மிக பெருசு. மாதா ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தாய். மாதாவோட பரிந்துரையின் பேராலே நடந்த அதிசயங்கள் உனக்கு தெரியாதா? உன் மகன் ரோட்டில் அடிபட்டு கிடந்தப்ப ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நீ முடிய வாரி கட்டிக்கிட்டு எங்க ஓடியாந்த? மாதா கிட்ட. மறந்துட்டியா? மரிய சூசை எவ்வளவு மன்றாடியும் சந்தன மேரி மாதாவை விட்டு விலகினார். சிற்றாலயம் வர மறுத்துவிட்டாள். மரிய சூசை ஒரு கையில்லாதவரைப் போல் சிறிது காலம் தனிமையில் சிற்றாலயத்தில் அமர்ந்து கொண்டு மேரி முன்பு தினமும் வந்து மாதாவின் கெபியில் வைக்கும் ரோஜா பூவை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார். தாயை விட்டுட்டு போய் என்னடே செய்ய போறீங்க? ஆண்டவரோட தாயை மதிக்காதவங்க எப்படிடே இயேசுகிட்ட போக முடியும்? பல நேரங்களில் அவருடைய வாதங்களை ஏற்காமல் பதிலடி கொடுப்பவர்களையும் மரிய சூசை சந்திக்காமல் இல்லை. அவர்களிடம் பேசி ஒன்றும் செய்ய முடியாமல் சிற்றாலயத்துக்கு வந்து மாதாவிடம் புலம்பிவிட்டு போய்விடுவார். 1987 மாதாவிற்கு சிற்றாலயம் ஒன்று கட்டித்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்தபோது தமக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தை கொடுத்தது மரிய சூசைதான். அவருடைய நிலத்தில்தான் அமலோத்பவ மாதாவின் சிற்றாலயம் கட்டப்பட்டது. உறவினர்கள் சிலர் மரிய சூசையை அதற்காக கடிந்து கொண்டதையும் அவர் பொருட்படுத்தவில்லை. அண்ணா, உன்னை மாதா கைவிட்டுட்டா. எவ்வளவு சொன்ன? கோயிலில் கிடந்ததுக்கு உன் உடம்பு ஒழுங்கா பார்த்துருந்தா இப்படி ஆயிருக்குமா? சந்தன மேரி அத்தை வயிற்றில் அடித்து கொண்டு அழுதாள். அவரின் குரலை கேட்டதும் மரிய சூசையின் கண்கள் மெல்ல அசைந்தன. அவளிடமும் அவரின் கண்கள் சிற்றாலயத்தின் வாசல் கதவைத்தான் காட்ட முயன்றன. அவர் மரிய சூசையின் கன்னங்களை 2 கைகளால் தாங்கிக் கொண்டு நெற்றியோடு நெற்றியை ஒத்தினாள். செய்தி கேள்விப்பட்டு மறைத்தந்தை சாமுவேல் சிற்றாலயத்திற்கு மோட்டாரிலேயே வந்துவிட்டார். அவர் மீது தனித்த அன்பும் மரியாதையும் கொண்டவர். மரிய சூசை படுக்கையில் இருந்தபோது மாதத்தில் முதல் சனிக்கிழமை சிற்றாலயத்தின் பிரார்த்தனைகளுக்கு வரும்போதெல்லாம் மரிய சூசையை பார்த்துவிட்டுத்தான் போவார். உள்ளே வந்ததும் அங்கேயே அணிந்து கொண்டு பிரசங்க மேடையில் நின்று ஜெபிக்கத் தொடங்கினார். பிறகு கீழே இறங்கி அவரிடம் சென்று நெற்றியிலும் கைகளிலும் திரு எண்ணெய் பூசினார். இப்புனிய பூசுதலினாலும் தம்முடைய பேரன்பு மிகுந்த இரக்கத்தினாலும் ஆண்டவர் தூய ஆவியின் அருளை பொழிந்து உமக்கு துணை புரிவாராக என்றதும் அனைவரும் ஆமென் என்றனர்.
அப்படி சொல்லும்போதே குருவானவரின் குரல் தழுதழுத்து போயிருந்தது. குருவானவர் எப்பொழுதும் அதுபோல சோகப்படக்கூடியவர் அல்லர். அன்று தம் நிதானத்தை இழந்திருந்தார். மரிய சூசையின் கண்கள் அப்பொழுதும் மாதாவின் மீதே இருந்தது. மரியே, ஓ மகனை குணப்படுத்த ஆண்டவனிடம் மன்றாடி தருவாயே. அந்தோனியம்மாள் மனத்தினுள் முணுமுணுத்து கொண்டாள். முன்பை காட்டிலும் மரிய சூசையின் மூச்சு இன்னும் கூடுதலாக இறைக்கத் துவங்கியது. வாய் மேலும் அகலமாக திறந்து மூடியது. அனைத்தையும் மாதாவின் செவி கேட்டு கொண்டிருந்தது. ஃபாதர், நாங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம், நீங்களாச்சும் சொல்லுங்க. பீட்டர் சத்தமாக கத்தினார். திரண்டிருந்த அனைவருக்கும் பீட்டரின் குரல் பதற்றத்தை ஏற்படுத்தியது. சிறிது நேரத்தில் கம்பத்தில் உள்ள அனைவரும் பலரும் அங்கு கூடிவிட்டனர். பீட்டர் மறைத்தந்தை சாமுவேலின் பதிலுக்காக காத்திருந்தான். அவர் என்ன சொல்வார் என்பதையும் அவன் மனம் சொல்லி காட்டியது. பதற்றத்தில் இருந்த மரிய சூசையின் கண்கள் உயிரை விழுவதற்குரிய கடைசி தருணத்தில் இருந்ததை சாமுவேல் அறிந்து கொண்டார். மரிய சூசை எந்த புகழ்ச்சியையும் விரும்பாதவர். தம்மை குருவானவர் என்று சிலர் அழைப்பதை முற்றிலும் வெறுத்தார். மாதாவிடம் சொல்லி பல நாள் அழுதுள்ளார். மன்றாடி மன்னிப்பு கேட்டுள்ளார். மாதா, நான் யாரு? உங்களை நானா காப்பாத்தின? நீங்க தான் மாதா. என்னைய தேடி வந்து எனக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கீங்க. நான் கருவி மாதா. என்னைய போய் எல்லோரும் குரு குருன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. மரிய சூசை சில நாள் மாதாவின் முன்னிலையில் கண்ணீர் விட்டு அழுததுண்டு. அப்படி ஒரு நாள் ஜெபத்திற்கு பின்னர் வீட்டில் போய் உறங்கியதும் மரிய சூசைக்கு வந்த கனவு அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டதென அவரே சிற்றாலயத்திற்கு வருவோர்களிடம் சொன்னதுண்டு. மரிய சூசை மாதாவின் முன்னே உள்ள பிரசங்க மேடைக்கு செல்லும் படிக்கட்டில் படுத்திருக்கிறார். சட்டென அவரை சுற்றி வெப்பத்தை உணர்கிறார். யாரோ அவரை அள்ளி தம் மடியில் கிடத்துகிறார். தலையை நிமிர்த்தி பார்க்கும்போது மாதா தம் ஒளி மிகுந்த முகத்துடன் அவர் அருகில் இருக்கிறார். மரிய சூசை நெகிழ்ந்து துடித்து அழுகிறார். மாதா அவரை சமாதானப்படுத்தி, மரிய சூசை, உன் செவிக்கு வரும் அனைத்தும் என் செவிக்கு வந்து சேர்ந்ததற்கு சமம் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். அன்றிலிருந்து மரிய சூசையிடம் யார் என்ன மன்றாடினாலும் அவர்களுக்காக ஒரு மெழுகுவர்த்தியை மாதாவிடம் ஏற்றிவிட்டு அவர் ஒப்பு கொடுப்பதை தவறாமல் செய்து வந்தார். மெல்ல இருளத் துவங்கியதும் அவரை வீட்டுக்கே கொண்டு போய் விடலாம் என பீட்டர் உறுதியெடுத்தான். அவருடைய மூச்சு இன்னமும் உயிர் விடுவதற்கு போராடி கொண்டிருந்தது. குருவானவர் மரிய சூசையின் கண்களை பார்த்தார். அவை மாதாவையும் சிற்றாலயத்தின் வாசலையும் பார்த்து பரிதவித்துக் கொண்டிருந்தன. அந்தோனியம்மாள், நீ வீட்டுக்கு போய் கதவை திறந்து வை. எல்லாம் ஒன்னாலதான். கட்டளோடு தூக்குங்கடா. வெளியில் நின்றிருந்த இளைஞர்களிடம் கூறிவிட்டு பீட்டர் அப்பாவை தூக்கி கொண்டு போக தம் நண்பர்கள் சிலரையும் அழைத்தார். அப்பொழுதும் யாரேனும் மறுப்பு தெரிவிக்க வருவார்களா என பீட்டரின் மனம் அலைமோதியது. பீட்டரு, அப்பாவோட கடைசி ஆசையை ஏண்டா இப்படி செய்யற? சந்தனமேரி அத்தையும் மனம் இறங்கி கேட்டு பார்த்தார். ஒரு சிலர் பீட்டர் மரிய சூசையை வெளியேற்றுவதற்குள் மாதாவின் சந்நிதியிலேயே அவர் உயிர் போய்விடாதா என்று பதற்றத்துடன் பார்த்தனர். எனக்கு எல்லாம் தெரியும். இவர் உயிர் அவர் கடைசி காலத்தில் வாழ்ந்து தவிச்ச வீட்டிலேயே போகட்டும். இவர் நோய்னா எவ்வளோ துடிச்சிருப்பாருன்னு அவரோட கட்டிலுக்கும் அறைக்கும் மட்டும்தான் தெரியும். மாதாவுக்கு என்ன தெரியும்? பீட்டரின் கோபம் மிகுந்த கண்களையும் வார்த்தைகளையும் யாராலும் எதிர்கொள்ள முடியவில்லை. மாதா என்ற சொல்லை மட்டும் அழுத்தி உச்சரித்து கொண்டே அவருடைய கெபியை பார்த்தார். எந்த சலனமும் தோன்றுவதற்குரிய குறிப்புகள் இல்லாமல் மாதாவின் கண்கள் சாந்தமாக இருந்தன. பீட்டருக்கு கடும் கோபம் உண்டானது. மெதுவாக மரிய சூசை படுத்திருந்த வீட்டு கட்டிலை தூக்கி கொண்டு வெளியேற்றினர். மாதாவின் சிற்றாலயத்தை விட்டு மரிய சூசை வெளியானதை அனைவரும் சோகத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். மரிய சூசையின் கண்கள் அப்பொழுதுதான்
சாந்தம் கொள்ளத் தொடங்கின. பீட்டரின் நண்பர்கள் சிலரும் கம்பத்தில் உள்ள இளைஞர்கள் சிலரும் சிற்றாலயத்தை விட்டு சற்று தூரத்தில் இருக்கும் மரிய சூசையின் வீட்டிற்கு அவரை தூக்கி கொண்டு சென்றனர். கட்டிலின் கனம் கூடியிருந்ததாக உணர்ந்தார்கள். காலையில் பெய்த மழையில் மண் பாதை நசநசவென்று இருந்தது. 50 மீட்டர் நடந்திருப்பார்கள். சிற்றாலயத்திற்கும் வீட்டிற்கும் நடுவழியில் ஒரு பெருத்த சத்தத்துடன் ஏப்பம் விட்டது போன்று மரிய சூசையின் கடைசி மூச்சு ஏறி பின்னர் சட்டென தணிந்து அடங்கியது. அந்த சத்தத்தையும் மாதாவின் செவி கேட்டு கொண்டிருக்க கூடும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் கே. பாலமுருகன் மலேசியாவில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இதுவரை நாவல்கள், குறுநாவல்கள், சினிமா விமர்சன கட்டுரை நூல்கள், கவிதை நூல்கள், சிறுகதை தொகுப்புகள், மாணவர்களுக்கான பயிற்சி புத்தகங்கள், சிறுவர் நாவல்கள் என பன்முக படைப்பாளியாக செயல்பட்டு வருகிறார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கரிகாட்சோழன் விருதை தன் முதல் நாவலுக்கு பெற்ற முதல் மலேசிய இளம் படைப்பாளி ஆவார். இதுவரை கலை இலக்கியத்தில் 25க்கும் மேற்பட்ட உலக விருதுகளை பெற்றுள்ளார்.